இப்போ நம்ம பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் நாட் இந்த மூணுத்தையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக நான் சொன்னேன் இல்லையா, நார், நாண்ட், எக்ஸார், எக்ஸ்நார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பார்க்க போகிறோம்? we are going to use the circuits, digital electronic circuits for the basic logics. இந்த மூணு தான் பேசிக் லாஜிக். ஸோ the circuits are called logic gateன்னு பேர், லாஜிக் கேட். ஸோ லாஜிக்னா மேத்தமேட்டிக்கல் லாஜிக், இங்கே மூணு பூலியன் அல்ஜிப்ராவில் இருக்க அந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணுறது. கேட் இஸ் a circuit which has one or more inputs and only one output. ஸோ இந்த இன்புட்ஸுக்கெல்லாம் நம்ம என்ன சிம்பிள் கொடுக்க போகிறோம்? ஏபிசின்னு சிம்பிள் கொடுக்க போகிறோம். அவுட்புட்டுக்கு எப்பவுமே ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்க போகிறது, சிம்பிள் ஒய்ன்னு கொடுக்க போகிறோம். அண்ட் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் திஸ் இன்புட்ஸ் எல்லாம், ஸ்டேட்னா என்ன அர்த்தம்? வோல்டேஜ் லெவல். அப்படின்னா 0 ஃபார் லோ லெவல், 1 ஃபார் ஹை லெவல். சேம் வே we will use the symbol 0 for low and high, 1 for high for the output. So several combinations of input signals give you a particular value of output. Such a circuit is called logic gate circuit. So the input is taken in and processed. Depending upon the operations, the output will be decided either low or high. This is the logic gates உடைய circuit உடைய idea. இப்போ நம்ம படிக்க வேண்டியது ஆர் லாஜிக் முதல்ல எடுத்துக்கலாம். ஸோ ஆர் கேட் அப்படின்னே பேர் கொடுக்கலாம். இதனுடைய இன்புட்ஸ் வந்து லோ ஹை அப்படிலாம் எழுதுறோம் இல்லையா, இதை ஒரு டேபிள் ஃபார்மில் நம்ம, ஏன்னா சொன்னேன் இப்போ வில் டேக் ஆல்வேஸ் 2 input ஃபார் ஆர், 2 input ஃபார் அண்ட் தென் நாட்டுன்னா ஒரு இன்புட் போகுதுன்னு இல்லையா, 3 4 போக வேண்டாம். நம்ம மினிமம் ஒரு இன்புட் அல்லது 2 இன்புட்லேயே நம்ம புரிஞ்சிக்கலாம், இந்த சர்க்கியூட்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்கலாம். அப்போது இது டேபுலர் ஃபார்மில், ஏன்னா வேரியஸ் ஸ்டேட்ஸ் அவைலபிள், ஏகே 2 ஸ்டேட், பிகே 2 ஸ்டேட் தான் 4 டோட்டலி ஸ்டேட் வருது இல்லையா. 4 ஸ்டேட்டுக்கும் 4 அவுட்புட் ஸ்டேட் என்னன்னு பார்க்கறதுக்கு ஒரு டேபுலர் ஃபார்மில் வரைவோம் இல்லையா, அந்த டேபிளுக்கு பேர் ட்ரூத் டேபிள்னு பேர். ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம்? இப்போ ஒரு பர்டிகுலர் சர்க்கியூட் எடுத்துக்க போகிறோம், ஆர்ஓ அண்டோ நாட்டோ ஏதோ ஒரு சர்க்கியூட் எடுத்துக்க போகிறோம். அந்த சர்க்கியூட்டுடைய ட்ரூத் டேபிள் ஃபங்க்ஷனிங் பற்றி பேச போகிறோம். அந்த ட்ரூத் டேபிள் ஃபங்க்ஷனிங் ஏற்றா போல் அந்த சர்க்கியூட்டை டிசைன் பண்ண போகிறோம். So I'll take up the OR gate உடைய truth table first. TT அப்படின்னா truth table னு புரிஞ்சுக்கணும். First I'll take up the truth table. So truth table எப்படி இருக்கும்? A, B, then Y is equal to A or B. இது A plus B னு சொல்லக்கூடாது, A or B னு படிக்கணும். So the Boolean algebra யூஸ் பண்ணி various states of the inputs இந்த ஒரு ஆர்டரில் எழுதுறது வழக்கம். எந்த ஆர்டரில் எழுதியிருக்கேன் பார்த்தியா? 0 0 0 1 1 0 1 1. இது வந்து இன்க்ரீசிங் நம்பர் சிஸ்டத்தோடைய இன்க்ரீசிங். இது 0, இது 1, இது 2, இது 3 அப்படிங்கிற மீனிங்கில் எழுதுறேங்க. நான் பைனரி சிஸ்டத்தில் ஈக்குவலண்ட்டாக வரக்கூடிய டெசிமல் நம்பர் வந்து இதுக்கு 3, இதுக்கு 2, இதுக்கு 1, இது 0. ஸோ அந்த இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதுறோம். அதாவது 0 0 0 1 1 0 1 1 அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம பூலியன் அல்ஜிப்ரா அப்ளை பண்ணி 0 0ங்கிறது என்ன வரும்? 0 வரும். 0 1 ஆர் பண்ண என்ன வரும்? 1 வரும். 1 0 ஆட் பண்ணாலும் 1 வரும். 1 1 பண்ணாலும் 1 வரும். ஸோ திஸ் இஸ் த ட்ரூத் டேபிள் ஆஃப் த ஆர் சர்க்கியூட், ஆர் கேட். ஸோ வாட் இஸ் த சர்க்கியூட் தட் இஸ் கோயிங் டு பர்ஃபார்ம் திஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வில் டேக் அப் 2 types of circuits. One is the electrical circuit, another is a electronic circuit. அப்புறம் இதுக்கு லாஜிக் சிம்பிள் என்னது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ பிஏ வந்து உடனே லாஜிக் சிம்பிள், அதாவது நம்ம எப்பவுமே சர்க்கியூட் சிம்பிள்னு சொல்கிறோம் இல்லையா, டயோடுக்கு சர்க்கியூட் சிம்பிள், டிரான்சிஸ்டருக்கு சர்க்கியூட் சிம்பிள், கெப்பாசிட்டன்ஸ் சர்க்கியூட் சிம்பிள், ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட், இண்டக்டன்ஸ் சர்க்கியூட், அது மாதிரி ஆர் கேட்டுடைய சர்க்கியூட் சிம்பிளை லாஜிக் சிம்பிள்னு சொல்லுவோம், அந்த சர்க்கியூட் சிம்பிள்னு சொல்லுவோம். அந்த சர்க்கியூட் சிம்பிள் இஸ், பார்த்துக்கோங்க எப்படி வரையணும்னு. ஸோ திஸ் இஸ் அவுட்புட் ஒய். சின்ஸ் ஐ ஹவ் டேக்கன் இன்புட்ஸ் 2ன்றதால 2ன்னு எடுத்துக்கலாம். A, இது B. So this is the OR circuit symbol, logic symbol for the OR operation. So first the truth table, then logic symbol. இப்போ we'll go to the idea of electrical circuit and then the electronic circuit. First அப்போ Cங்கிறது நான் என்ன பண்ண போகிறேன்? எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை பற்றி படிக்க போகிறேன். எலக்ட்ரிக்கலாக can we have a circuit which can perform this OR operation? Yes, possible. என்ன
I take switches and bulbs. So I take two switches. One switch I call it A, another switch I call it B. A and B switches are arranged in a parallel way. There is a parallel connection. Then I connect a battery in series with a bulb. A battery in series with a bulb is connected to the parallel combination of the two switches or switches. Switch in the easily on off அப்படிங்கிற ரெண்டு ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதான் லோ ஹை அப்படிங்கிற ஸ்டேட். இப்போ இது புரிஞ்சுக்க முடியுமா பார்க்கலாம். when A is 0னா ஆஃப், B is 0னா ஆஃப். ஸோ ரெண்டுமே ஆஃப் பொசிஷனில் இருக்கு. அப்போ the current cannot flow to the bulb, so the bulb will not glow. So the output bulb அப்படிங்கிறது இந்த அவுட்புட் பல்பு வந்து எரியாது, 0. இப்போ பி மட்டுமே நான் என்ன பண்ணிருக்கேன், ஆனில் போட்டிருக்கேன். அதாவது பியை மட்டுமே க்ளோஸ் பண்ணுறேன். பியை க்ளோஸ் பண்ணோன்னே there is a current that flows, தெரியுறதா? ஸோ இது க்ளோஸ் பண்ணினோடனே the current will flow like this through the bulb and come to the negative. அப்போ bulb will glow, தெரியுறதா எப்படின்னு? இப்போ க்ளோ ஆகல, இப்போ க்ளோ ஆகுதுன்னு. அதே போல் ஏவை மட்டுமே க்ளோஸ் பண்ணினா, பியை வந்து ஓப்பனாக வச்சுட்டா the current will flow through A, switch A, and therefore the bulb will glow. Now, of course, இது ரொம்ப simple logic இல்லையா? When I close both A and B, the current flows in both directions. Finally, the total current is the same and it flows to the bulb. Therefore, this logic truth of OR gate truth table is being performed by this electrical circuit. இதை நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரானிக் சர்க்கியூட்க்கு போக போகிறோம். எலக்ட்ரானிக் சர்க்கியூட் யூஸிங் டயோட்ஸ் பார்க்கலாம். ஏன் டயோட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம டயோட்ஸோட முக்கியமான அப்ளிகேஷன் பார்த்தோம், ரெக்டிஃபயர்னு. எப்படி டயோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஃபார்வர்ட் பயஸில் இட் வில் கண்டக்ட் கரண்ட், ரிவர்ஸ் பயஸில் இட் வில் ஸ்டாப் த கரண்ட், இட் வில் நாட் கண்டக்ட் கரண்ட். அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போது வோல்டேஜ் லெவலை மாற்ற போகிறோம். எப்படி பார்க்கலாமா? ஸோ ரெண்டு இன்புட்டுக்கு ஐ யூஸ் டூ டயோட்ஸ். டயோடுடைய சர்க்கியூட் சிம்பிள் ஞாபகம் இருக்கா? இது ப்ளஸ், இது மைனஸ் இல்லையா? ஸோ திஸ் ஐ கால் ஏ D1 டயோடு. இது D2 டயோடு. இது ப்ளஸ், இது மைனஸ் ஆஃப் த D2 டயோட். த இன்புட் டு த டயோடு அந்த பாசிட்டிவ் சைடு PN டயோடு தானே, அது A and Bன்னு எடுத்துக்கிறேன். நவ் ஐ ஜாயின் தம். த நெகட்டிவ்ஸ் ஆர் ஆல் negatives, both the negatives are joined. Then I take up a resistor and connect it to the earth, the earthing. So I take the output across the resistor. This is the Y output. This is some resistor R. So whenever some current flows through from this higher point to the ground point, there is a voltage developed. புரியுறதா? இந்த voltage, remember லாஜிக்கில் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லும்பொழுது 0க்கு 0 வோல்ட்டு, 1க்கு 5 வோல்ட்டு. இது ஞாபகம் வச்சுக்கணும். வோல்டேஜ்னு வரும்போது வோல்டேஜ் லெவல் 0 and 5 தான், இன்பிட்வீன் இல்லை. ஸோ let us see how this circuit can perform OR gate. OR gate உடைய performance is given by truth table. ட்ரூத் டேபிள் வச்சு ட்ரூத் டேபிள் எப்படி ஜென்ரேட் பண்ணோம், ஆறுங்கிற இந்த பூலியன் ஆப்ரேஷனை நம்ம டிஃபைன் பண்ணினோம் இல்லையா, அதை வச்சுட்டு பண்ணுறோம். ரைட்? either A or B, either A or B ஹையாக இருந்தால் ஹையாக இருக்கும், அவுட்புட் இஸ் ஹை, அதான் ஆறுங்கிறதோட அர்த்தம். A or B ஹையாக இருந்தால் அவுட்புட் இஸ் ஹை, அதான் அதோடைய ஆறுங்கிறதோட அர்த்தம் இல்லையா. ஸோ லெட் அஸ் see A லோ B லோ. ஃபர்ஸ்ட் இதுவும் 0, இதுவும் 0னா 0 0 லோ லோ லோனா இப்போ இது என்னது, P of the material of the diodes are connected to 0 voltage. அப்போ there is no current that can flow. பயசிங்கே நடக்கலை, அப்போ இந்த இடத்துல கரண்ட்டே வராது. கரண்ட் இல்லைன்னா வோல்டேஜ் இருக்காது. Y is 0. புரியுறதா? நெக்ஸ்ட் ஐ கீப் ஸ்டில் A 0, பட் Bங்கிறத ஒன் லாஜிக்னா என்ன, 5 வோல்ட் அனுப்புகிறேன். 5 வோல்ட் அனுப்பினோடனே இட் இஸ் ஃபார்வர்ட் பயஸ்ட் இமீடியட்லி. ரைட்? வித் ரெஸ்பெக்ட் டு திஸ், இது பாசிட்டிவ் வோல்டேஜ், இது வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் கிரவுண்டுக்கு போகிறது த்ரூ ரெசிஸ்டர். அப்போ தெர் இஸ் அ கரண்ட் தட் ஃப்ளோஸ், ஃபார்வர்ட் பயஸ் ஆகிடுறது. இந்த கரண்ட் வில் ஃப்ளோ த்ரூ ஆர். அப்போ தெர் இஸ் அ வோல்டேஜ் டெவலப்ட், ஆல்மோஸ்ட் 5 வோல்ட் இருக்கும். எக்ஸாக்டாக இதில் என்ன 0.6 வோல்ட்
ட்ராப் ஆகிடும். ஞாபகம் இருக்கா? ஃபார்வர்ட் பயாசிங்கில் எவ்வளோ இருக்கும்? 0.4. சிலிக்கன் டயோடாக இருந்தால் 0.6, 0.7. ஜெர்மானியம் டயோடாக இருந்தால் 0.2, 0.3 சொன்னேன். அந்த போய் பாக்கி இருக்கிற 4.3 ஆல்மோஸ்ட், அப்போது 5 volt will be available. That is why we say this is output is high logic. புரிஞ்சுதா எப்படின்னு? சேம் வே B லோவாக இருந்து A ஹையாக இருந்ததுன்னா 5 volt இருந்தால் D1 will conduct. D1 will conduct. இந்த இடத்துல D2 கண்டக்ட் ஆச்சு, இதை D1 கண்டக்ட் பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டயோடுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அகெயின் த அவுட்புட் வில் பி ஹை. நவ் வென் போத் இன்புட்ஸ் both will conduct, D1 conduct பண்ணும், D2 conduct பண்ணும். அப்போ there is a current always in the last 3 states. தெரியுதா? either A or B high or both high, you get a current through the load, the final load resistor R, and therefore the voltage will be always high. So this simple enough circuit of diode performing OR operation is called discrete OR gate அப்படின்னு சொல்லலாம். டிஸ்கிரீட்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி டயோட்ஸையும் ரெசிஸ்டர்ஸையும் டிஸ்கிரீட் காம்பனன்ட்ஸை வச்சுட்டு நம்ம அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால் இது டிஸ்கிரீட் லாஜிக் சர்க்கியூட்னு பேர். இதையே ஒரு ஐசியாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஐசினா படித்தோம் இல்லையா? இட் கண்டெய்ன்ஸ் மெனி மோர் டிரான்சிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் ரெசிஸ்டர்ஸ்னு பார்த்தோம். ஐசியை வச்சுட்டும் ஆர் கேட்லாம் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு டிஸ்கிரீட் ஆர் கேட் யூஸிங் டயோட்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் எ லோட் ரெசிஸ்டர் டு டேக் த வோல்டேஜ் இஸ் ரிக்வயர்ட். ஸோ இந்த ஐடியா புரிஞ்சுது இல்லையா? இப்போ வில் ஜஸ்ட் பாஸ் ஆன் டு த செகண்ட் சர்க்கியூட், அண்ட் சர்க்கியூட்டுக்கு போகலாம்.